போறம்போக்கு பைய பைய பத்திக்கிச்சு பத்திரமா வச்சுக்கிச்சு கண்கள் புலம்புதடா கண்ணா. ஐயோ ஐயோ கொல்லுறிய மையாலுமா சொல்லுறிய. இப்ப இந்த மாதிரி படம் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி படம் வர்றது குழந்தைங்க கூப்பிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி படம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். இந்த படத்தை பார்க்கும்போது ஃபேமிலியோட குழந்தைங்களோட எல்லாருமே வந்து பாக்குற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது படம். இந்த மாதிரி படம் எடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்டரோட ஃபர்ஸ்ட் முயற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. படம் ரொம்ப சூப்பர். அவங்க நல்லா இருக்கு. நல்ல மெசேஜ் உள்ள படம். எல்லாரும் பார்க்கலாம், குடும்பத்தோட ஃபேமிலியோட பார்க்கலாம். மெசேஜ் உள்ள படம். இருக்கிற ஜெனரேஷன் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். நல்ல படம், தரமாவும் இருக்குது, நல்ல மனசு நிறைவாகவும் இருக்குது. கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது. கண்டிப்பா பார்க்கணும். இது ரொம்ப லேட்டா ரிலீஸ் ஆகுது, அதனாலதான் ஒரு இதா இருக்கும். படத்தோட மியூசிக்லாம் சூப்பரா இருந்துச்சு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜா இருந்தது, செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பரா இருந்து பார்க்கலாம். நல்ல வாட்டி கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம படத்துல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக், அதுக்கப்புறம் டைலாக், வசனம் அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எஜுகேஷன் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல நடிச்சிருக்காரு சைல்டு ஆர்டிஸ்டா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆச்சு. ஓவராலா இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். நல்ல படம். ஃபிலிம்ல காஸ்டிங் நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின் அண்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, ரொம்ப படம் எடுத்த டைம் பீரியட் வேணா முன்னாடி இருந்திருந்தாலும் இட்ஸ் ஆக்சுவலி குட், ரிலேட்டபிளா தான் இருந்துச்சு. ஹியூமன் எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. அதாவது இந்த படத்துல வந்து முக்கியமான இது வந்து கான்செப்ட். நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளும் வந்து மற்றவங்க எந்த அளவுக்கு பாதிக்கும்னு தெரியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். பண்ணதுக்கு அப்புறமா அதை ஃபீல் பண்றது மாற்ற முடியாத விஷயம். அதை கரெக்டா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாகவும் இருக்கு எல்லாருக்கும். தேங்க்யூ. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த பையன் அந்த பொண்ணுக்காக அவ்வளவு எஃபோர்ட் போட்டிருப்பான், படிக்க வைக்கிறதுலாம். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இந்த படத்துல மட்டும் இல்ல, நிஜத்திலேயே பசங்க இந்த மாதிரி இருக்காங்க. சோ அவங்க பண்ற அந்த ஹார்ட் ஒர்க் இதுக்கெல்லாம், அந்த எஃபர்ட்டுக்கெல்லாம் ரெகக்னிஷன் கிடைச்சா நல்லா இருக்கும். நிஜத்துல இந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேசிக் ரெஸ்பெக்ட், வேல்யூஸ், ரெகக்னிஷன் இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். மூவி வந்து ஓகே, முன்னாடி வந்த படமா இருந்தாலுமே, ஐ மீன் கொஞ்சம் முன்னாடி வந்த படமா இருந்தாலுமே இப்ப ரிலீஸ் பண்ணாலுமே அதுல இருக்க மெசேஜ் பார்க்கலாம். சோ பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, மூவி ரொம்ப நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எல்லாரோட பொசிஷன் நல்லா இருந்தது. சின்ன வயசுல படம் ரொம்ப நல்லா இருக்கு, யதார்த்தமா இருக்கு, எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இது ஒரு நேச்சுரலான ஸ்டோரி மாதிரியும் இருக்கு. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். மேற்கொண்டு சொல்ல போனா நடிப்பெல்லாம் வந்து யதார்த்தமாவே இருக்கு, நேச்சுரலாவும் இருக்கு. ஃபைட் சீன்ல இருந்து பாட்டும் ஒரு சில பாட்டு நல்லாவும் இருக்கு. இந்த படம் வந்து மேன்மேல வைக்கிறது என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னார், பிரதர் சொன்னாரு. பட் குட் மூவி, நல்ல படம் பார்க்கலாம் வந்து. தேங்க்யூ. இன்றைக்கு பார்த்த படம் ஐம்பலம். படம் வந்து இயக்குநருக்கும் இசையமைப்பாளருக்கும் பாராட்டுக்கள். அது மாதிரி வந்து புதுமையாக அடித்த ஹீரோயின் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இசையும் சரி, காதலும் சரி, ரெண்டு கலந்துருந்தது, அருமையாக இருந்தது. அது மாதிரி காதலுக்காக சுயநலமே இல்லாத ஒரு ஹீரோவை உருவாக்கி காதலை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இந்த படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். எத்தனை லவ் ஸ்டோரி வந்திருக்கு. இந்த லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடு நடக்கிற ஒரு ரியலான ஒரு விஷயம்தான். ரொம்ப ஃபீல் ஆச்சு. இந்த காதல்ல எத்தனையோ, அதாவது ஒரு ஃபேமிலியில பேரண்ட்ஸ் தியாகம் பண்ணுவாங்க, காதல்ல தியாகன்ற ஒரு விஷயத்த இந்த படத்துல பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப ஃபீல். ஒரு வில்லேஜில் நடக்கிற விஷயம்தான். ஜாதி ரீதியாக மாறி போனாலையும் அந்த லவ் ஏற்றுக்கிறது ஒன்றுமோ. இதில் ஜாதியை காட்டல, அவங்க ரொம்ப ஒரு இந்த சாராயம் விற்கிறாங்க இல்லையா, அப்படி ஒரு ரொம்ப கீழே இருக்கிறவங்களுடைய பையன்றதுனால நிராகரிக்கப்படுற மாதிரி கதை போகுது.
ஏதோ ஒரு வகையில் நிராகரிப்படுகிறது அந்த லவ். இளம் வயசுல காதல்றது எல்லாருக்குள்ள ஒரு விஷயம்தான். அப்படி இருந்த சூழல்ல இப்படி நல்ல ஸ்டோரி, எக்ஸலண்ட். செகண்ட் ஹாப் ரொம்ப எக்ஸலண்ட். படம் அருமையா இருக்கு. ஒரு ரொம்ப சோகமான ஒரு லவ் ஸ்டோரி தான் இது. எக்ஸலண்ட் ஸ்டோரி சார்.